எங்களவி என்னத்துக்கு என்னைய கூப்பிடுத? அடி நீ நல்ல மூக்கு முடியுமா நல்லா தானே இருக்க. உன் புருஷனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இப்ப என்னத்துக்கு அந்த ஆளு பேச்சு எடுக்கிற? அந்த ஆளு பேச்ச மறந்து இப்பதான் நான் நிம்மதியா எங்க ஆத்தா வீட்டுல இருக்கேன். அந்த ஆளை பத்தி என்னத்துக்கு பேசுற? என்னடி சொல்லுத? உங்க ஆத்தா வீட்டுல கிடைக்கியா? உங்க ஆத்தாளுக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது? அட கிறுக்கு செருக்கி, நானும் என்னமோ ஏதோ நினைச்சனே. உன் புருஷக்காரன் காலங்கத்தால பைக்கில எவ்வளையோ ஏத்திட்டு போறானே. எவ்வளவு ஏத்திட்டு போறான்? என்னவள உன்கிட்ட தானே கேக்குறேன், திருட்டு மொழி முழிக்கிற. என்ன கழுத, வடிவு வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு ஓடியாந்துட்டியா? இங்க பாரு, நல்ல மரியாதைக்கு சொல்லுதேன். ஒழுங்க மரியாதையா புருஷன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துற வழிய பாரு. காலங்கத்தால எவாகிட்டே இழிச்சுக்கிட்டு பைக்கில ஏத்திக்கிட்டு போறானே. எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிப்போச்சு. கிறுக்கச்சி, உன்கிட்ட தானே கேக்குறேன். என்ன திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நிக்கிறியே? என்னத்துக்கு? புருஷனுக்கு மட்டாட்டிக்கும் எதுவும் சண்டையா? 1000 தான் புருஷன் மட்டாட்டி சண்டையா இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள இருக்கணும். இப்படியா ஊரு பூரா கத்திக்கிட்டு திரிவ? ஏட்டி, உனக்கு தான் அறிவில்ல. உன் ஆத்தாக்காரி எவ்வளவு விஞ்ஞானம் பேசுவா. அவளை எங்க நல்ல கண்ணில தீய வைக்க அது என் புருஷனா இருக்காது. அந்த ஆளு எவளையாவது கூட்டிட்டு போறாரா? சும்மா எவனையாவது பாத்துட்டு கதை விடாத. பேதியில போவா. எனக்கு என்ன உன் புருஷனை தெரியாதா? ஏய், அவனை நான் தூக்கி வளர்த்திருக்கேன். எனக்கு தெரியாதுங்கறியே. உனக்கு எம்படி திமிர் இருக்கு? இங்க பாரு, தலையில அந்த மஞ்சள் கலர் குல்லாவை போட்டுக்கிட்டு அவன் தான் போறான். ஏய், எவளையே ஏத்துக்கிட்டு போறான்டி. அது உண்மையே? அட கிறுக்கி, ஏத்துக்கிட்டு போறானா? ஏத்துக்கிட்டு போறான்னு சொல்லு. ஒரு அளவு வயசானவளுக்கு வாய் கொளராதா? உன் ஆத்தாக்காரியை எங்க? அவளை பார்த்து முதல்ல சொல்லணும். சுப்புலட்சுமி, நீ இங்கேயா கிடக்குற? இட்லி அவிச்சு வச்சிருக்கனே, ஆளை காணுமே, ஆறி போயிருமேன்னு தேடி வந்தா இந்த கிழவிட்ட என்னத்த பேசிக்கிட்டு இருக்க? ஏமா, அவரு எவளையோ பைக்கில ஏத்திட்டு போறாருன்னு இந்த கிழவி சொல்லிக்கிட்டு இருக்குமா? யாரமா ஏத்திட்டு போயிருப்பாரு? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன செய்ய? வா வீட்டுக்கு போவோம். என்ன நீ பேசாட்டி எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கற? உன் மாவ தெரியாத மாதிரி கேக்குறா. நீ எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கற? அப்படி என்ன இளவு? எதுக்கு? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். வீடு நீ போய் ஊரு பூரா சொல்லுவ. பத்தாதுக்கு இது என் தம்பி வீட்டு விஷயம். அதை வெளியே சொல்ல முடியுமா? அது எங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம். நீ நான் போய் ஊர் பூரா சொல்லிட்டேனாக்கும். நான் அவ புருஷன் எவளையா ஏத்திட்டு போறானே நீங்க வந்து வைத்தறிச்சல்ல உன் மாவட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கற? உன் மாவ தெரியாத மாதிரி கேக்குறா. அப்படித்தான் பூசி மொழுகுவா. வேற என்ன பண்ண சொல்ற? எல்லாம் அவ தலையெழுத்து. என் நேரம் என் மவளை தம்பி மவனுக்கு கெட்டி கொடுத்தேன். சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். என்ன செய்ய? ஆனா அவன் படிக்கிற காலத்திலேயே அந்த இளவெடுத்த செருக்கியை தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன செய்ய? என்னமா சொல்ற? தெருவுக்கு வந்துட்டு இனிமே மறைச்சு என்ன செய்ய? வாயை மூடிக்கிட்டு இரு. கிளவி கேக்குது, சொல்லாமலே இருக்க முடியல. சொன்னா ஒரு புறம் சொல்லிடுவாளோன்னு வேற பயமா இருக்கு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன ஏதுன்னு சொல்லு, இல்லனா என் மண்டையே வெடிச்சிடும். உன்கிட்ட மட்டும் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, முதல்ல சொல்லி தொலைய. வடிவு இருக்கல்ல, வடிவு. அதான் என் மைனிக்காரி. அவ அண்ணம்மாவா ஒருத்தி இருக்கா பாரு, டாக்டரா வேலை பார்க்கல. ஏன் மருமகனோட தம்பிக்காரனுக்கு கட்டி கொடுத்துருக்கல, தெரியும்ல உனக்கு? அதான் வடிவு வீட்டு கல்யாணத்துல எல்லாத்துலயும் முன்ன நின்னே. எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அதான் அந்த காயத்ரியை தானே சொல்லுதே, அந்த 3வது உள்ளவனுக்கு. ஆமா, வா மருமவன் மூத்தவன், அப்புறம் இவன் தானே 2வது. ஆமா, 2வது உள்ளவனுக்கு கட்டி கொடுத்துருக்கா. டாக்டரா வேலை பார்க்கல, நல்ல பிள்ளை. போற வரப்ப சிரிச்சு என்னாச்சு, எப்படி இருக்கி, ஏதா இருக்கியே, உடம்பெல்லாம் சுகமா இருக்கா, உங்களுக்கு வைத்தியம் பார்க்க காசு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரி பக்கம் வாங்க, பிரஷர் மாத்திரை எல்லாம் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளே. நல்ல பிள்ளை. ஆமா, நல்ல பிள்ளை. நொல்ல என்ன இப்படி பேசுற? என்ன ஒய்யார கொண்டையில தாளம் பூவா உள்ள ஈரும் பேணுமா அப்படி சொல்லுத? நீ சொல்றது அப்படித்தான் இருக்கு. அவ ஆளு பாக்குறதுக்கு தான் அளவு, ஆனா வேலை பார்த்தா இளவு. இவா புருஷனை வச்சுக்கிட்டு இருக்கானா? நான் சொன்னா நீ நம்புவியா? என்ன செய்ய சொல்ற? என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? எப்படி எப்படி ஒரு வீட்டுக்குள்ள அதுவும் மச்சாங்காரனே வச்சிருக்காளா? என்னமா சொல்ற? வாய மூடிக்கிட்டு இரு, நான் பேசிக்கிட்டு இருக்கல. என்ன செய்ய? வீதிக்கு வந்தாச்சு, இனிமே சொல்லித்தானே ஆகணும். கிடக்குறா, நீ சொல்லு. சொல்லுனா என்ன இளவ சொல்ற? அதான் என்ன செய்ய? கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சா கூட என் மவளை கட்டி கொடுத்துருக்க மாட்டேன். என் மருமவன் இன்ஜினியர் படிக்க போயிருக்கான், இவ டாக்டருக்கு படிக்க போயிருக்கா. எல்லாரும் ஒரே காம்பவுண்ட்ல படிச்சிருக்காவோ. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு போல, அவனுக்கும் அவளை பிடிச்சிருக்கு. இது தெரியாம என் மவளை கட்டி வச்சுட்டேன். கடைசியில இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவா என் மவ தான். ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் புருஷன் மண்டாட்டுக்குள்ள சண்டையை இழுத்து விட்டுட்டு அவ சிரிச்சு சிரிச்சு பேசுறானா பாத்துக்கைய. அவ வடை வாங்கி அவளுக்கு கொடுக்கறது என்ன இவன், அப்புறம் அவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது என்ன, அதுவும் ஏன் மாவ கிட்ட மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு அவளுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கான். என்ன செய்ய சொல்ற? பேதியில போவா, இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்குதே. என்ன செய்ய? அதுல இஞ்சி போயிட்டு நிக்கிறேன். என் மாவா அங்க இருந்தா இன்னும்
விஷயம் தெரிஞ்சிரும் சொல்லி அவளை அடிச்சு பிடிச்சி வடுவு வீட்டை விட்டு விரட்டிட்டா. இப்ப என்ன எல்லாரும் உல்லாசமா இருப்பாவோ, என் மவ இங்க கடந்து துக்கம் தொண்டை அடைக்க அழுது பறந்துகிட்டு கிடக்கா. அடிவு வெளியில என்னமா பேசுறா, குடும்பத்தை அப்படியே கட்டு கோப்பா வச்சிருக்க மாதிரி. அப்போ அவ்வளவு நடிப்புங்கிறியா? நான் சொல்லித்தான் தெரியணுமா உனக்கு? ஐயோ என் மவ கதையை கேட்டனா இப்ப சந்தி சிரிக்குது. என் மவ அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருந்தா. அடிச்சு விரட்டிட்டானா பாத்துக்கையே, மனசு ஆற மாட்டுக்கு. இவளை வச்சுக்கிட்டே அவ 2 பேரும் கொஞ்சம் கொலவராவோ. அவ படிச்சவளா இவன் படிச்சவனா, 2 பேரும் சிரிச்சி சிரிச்சி ஊடையில ஒரு புக்க வச்சுக்கிட்டு இவ கேள்வி கேட்கறது என்ன, அவன் பதில் சொல்றது என்ன, ஊடையில என்ன பேசுறவனு ஏன் அவளுக்கு என்ன அளவு தெரியும்? இவ படிச்சிருந்தா தானே தெரியும், 8 அப்ப தாண்டல. அப்போ இவள ஊடையில வச்சுக்கிட்டு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு 2 பேருக்கும்? பேதியில ஓவா பார்க்கதான் பெரிய வீடு, உள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப நீ சொன்னாதானே தெரியுது. ஏமாவா ரோசக்காரி எப்படி நாசமா போங்கன்னு வீஞ்சிக்கிட்டு வந்துட்டா. என்ன செய்ய, உன்கிட்ட பரமேன்னு சொல்லியிருக்கேன், யாருக்கிட்டையும் போய் சொல்லிடாத. இப்ப அடுத்தது என்ன செய்ய போற? இவள வாழா வெட்டியா வச்சிருக்க, உன் மருமவக்காரி வேற உண்டா இருக்கா. என்ன பண்றதா உத்தேசம்? என்ன பண்ண? 4 பேரை கூட்டி வச்சு பஞ்சாயத்தை கூட்ட வேண்டிதான். வேற என்ன பண்ண? இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கணும். மாவா தனி கொடுத்துற போனாலாது நிம்மதியா இருப்பான்னு தனி கொடுத்துற போறேன்னு மாமியாக்காரிட்ட கேட்டா அவ அனுப்ப மாட்டுக்கா. அவளுக்கு தான் மவன் கூத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கு. பிறகு மவன் சந்தோஷமா இருக்கணும்னா அவ இங்க தானே இருக்கணும், அவ இருக்கிற இடத்துல தானே இவன் இருக்கணும். அதான் அனுப்ப மாட்டுக்கா. அட பேதில ஓவா, என் கண்ணு முன்னாடி வரட்டும். அந்த வடிவ நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கறனா இல்லையான்னு பாரு. ஆமா, நீ கேட்டா மட்டும் அவ உண்மைன்னு சொல்லிட போறாளா என்ன? எப்படி சொல்லாம எப்படி இருப்பா பாக்குறேன். ஆதங்கத்துக்கு போய் கேப்ப. சரி போய் கேளு, வேற என்ன சொல்றது? வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏமாவ மானந்தான் கப்பல் ஏறுது. நாங்களாம் எப்படி மானத்தோட பொழைச்சவோ. எங்களுக்கு இதெல்லாம் கேட்டா அப்படியே நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன செய்ய, என் மவ கவரிமான பரும்பரை. அதான் மான ரோசத்தோட வீட்டை விட்டு வந்துட்டா. அவ இன்னும் அந்த டிராக்டர் வீட்டுக்குள்ள இருந்து தானே என் மருமவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா. இவ தான் இடைஞ்சலா இருந்தா, இப்ப இவ இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி சரி வருத்தப்படாத. அந்த வடிவை நாக்கப்படுங்கிற மாதிரி நான் 4 கேள்வி கேட்கறேன். ஆமா, நீ கேட்ட உடனே உண்மையை சொல்லிட போற. சரி நீ கிளம்பு, நாங்களும் கிளம்புறோம். நீ வாரே மனம் தளர்ந்து போய் விஷத்தை கிசத்தை குடிச்சிடாத. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, பாத்துக்கலாம். பொறுமையா இரு. உன் ஆத்தாக்காரி எதனாலும் சரி பண்ணிடுவா. இதெல்லாம் அவ ஒண்ணு விஷத்தை குடிக்க மாட்டா. நாங்க எதுக்கு விஷத்தை குடிக்கணும்? நாங்க ரோசக்காரவோ, நாங்க எந்த தப்பும் பண்ணல. அவன் தப்பு பண்ணவனே சந்தோஷமா இருக்கும்போது நாங்க எதுக்கு விஷத்தை குடிக்கணும்? சரி நீ கிளம்பு. சரி வாரேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் அப்படி சொன்ன? உன் புருஷக்காரன் அந்த காயத்திரிய வச்சிருக்கான்னு சொன்னதியா? எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கேன். இங்க பாரு, நீ தனி கொடுத்தன போணுமா வேண்டாமா? இப்படி எல்லாம் சொன்னாதான் உன் மாமியாக்காரி ரோசப்பட்டு உன்னையும் உன் புருஷனையும் தனி கொடுத்தன அனுப்புவா. உன்னை விலைக்கு வச்சவள வீட்டுக்கு வானே அவ வாயாலே கூப்பிட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. என்னம்மா சொல்ற? என்னம்மா சொல்ற நன்னம்மா சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னாதான் கலகம் பிறந்தாதான் அதுல ஒரு வழியும் பிறக்கும். இந்த கிழவி போய் அவளை நாக்கப்படுங்கிற மாதிரி கேப்பா. அப்புறம் ஊருக்குள்ள அரச பரசலா இவ போய் சொல்லுவா. எல்லாம் உன் மாமியாக்காரி காதுக்கு போன உடனே மருமவளை விரட்டி விட்டுட்டு உன் மாவே அவ கூட சந்தோஷமா இருக்கலாமேன்னு கேட்டா போதும். அவளுக்கு துக்கம் தொண்டை அடைக்கும். உன்னை தன்னால வீட்டுக்குள்ள சேப்பா. இல்ல கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான் உட்கார்ந்துருக்கணும். ஆமா, யாராவது போய் இப்படி அசிங்கமா சொன்னா அவளுக்கு மண்டையே வெடிச்சிருமே. புரியுதுல்ல? இப்ப எதுக்கு இந்த கிழவிட்ட இப்படி சொன்னோம்னே? வா வீட்டுக்கு போவோம். தன்னால அவ வந்து உன்னைய கூப்பிடுறாளா இல்லையான்னு பாரு. ஆமாமா, சூப்பர்மா. இப்ப தன்னால என்ன வீட்டுக்கு கூப்பிடுவா, இல்ல தனி கொடுத்தனம் போன்னு சொல்லுவா. இனி அந்த வடிவு ஜாலெல்லாம் என்கிட்ட பலிக்காதுல. என் கால்ல கையில விழுந்து என்ன கூட்டிட்டு போவாமா. இப்ப புரியுதா? உன் ஆத்தாக்காரி எதை செஞ்சாலும் அது நமக்கு சாதகமா தான் இருக்கும். வா போவோம். என்னக்கா கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? டேய் சங்கர், எப்படி இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா நானே கவனிச்சிருப்பேன்ல. என்னாச்சு இவனுக்கு? உடம்பு சரியில்லையா? அம்மா, நான் ஒன்றும் உங்ககிட்ட வைத்தியம் பார்க்க வரல. நான் கீதா மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். அவனுக்கு காய்ச்சல். நான் அவங்க கிட்டே கொண்டு காட்டிக்கிறேன். என்னக்கா என்னாச்சு? வழக்கமா நீங்க இப்படி பேசி நான் பார்த்தது இல்லையே. என்கிட்ட காட்டுவேன்னு அடம் பிடிப்பீங்க. அதனாலதான் இவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க கீதா மேடத்திட்ட காட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஏன்க்கா என்கிட்ட கோவமா பேசுறீங்க? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அம்மா, என் வாயால அதை சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. அதுவும் சின்ன பிள்ளைய வச்சுட்டு என்னைய என்னத்தை சொல்ற? ஏன்க்கா ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கக்கா. நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். பாரு, பழகுன தோசத்துக்காக உன்கிட்ட சொல்றேன். அப்படி ஏதாவது இருந்தா அதை இப்பவே மாத்திக்கோ. நல்லா இல்லம்மா, உன் குடும்ப வாழ்க்கையே நாசமா போயிரும்.
என்னக்கா பர்சனல் மேட்ரா? எதுனாலும் சொல்லுங்கக்கா. நான் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாதே. ஏன் என்னை பத்தி இப்படி பேசுறீங்க? ஓ வீட்ல மூத்த மருமகளா ஒருத்தி இருக்காளே சுப்புலட்சுமி, அவ அம்மா தான் ஊர் பூரா சொல்லிட்டு இது. நீ என்னமோ உன் மச்சாங்காரனை வச்சிருக்கியாமே, உண்மையா? என்னக்கா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்னக்கா யாருக்கா இப்படி பேசுறா? என்னக்கா சொல்றீங்க? ஏம்மா, என்கிட்ட நீ கோவப்பட்டோ என்கிட்ட ஆதங்கப்பட்டோ பிரச்சனை இல்லை. ஊருக்குள்ள இப்படித்தான் பேச்சு அடிபடுது. அதுக்கு தான் அந்த சுப்புலட்சுமியை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன்னு பேசிக்கிறாங்க. நீ உன் மச்சான் கூட ரொம்ப நெருங்கி பழகுறியா? அது சுப்புலட்சுமிக்கு தெரிஞ்சு கேட்டதுனால அவளை அடிச்சு உன் மாமியா வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்க பாரு, அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்கிட்ட பழகுன தோசத்துக்காக சொல்றேன். அப்படி ஏதாவது இருந்தா மாத்திக்கோ. ஆய முடுங்கக்கா, என்ன பேச்சு பேசுறீங்க? நான் உங்ககிட்ட பழகுன தோசத்துக்காக தான் இப்பவும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அவ ஏதோ அறிவு கட்டத்தனமா ஒளறிக்கிட்டு இருந்தா நீங்களும் அதை கேட்டுட்டு இங்கே வந்து பேசுவீங்களா? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அந்த குடும்பத்தை நான் கட்டி காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த சுப்புலட்சுமி அக்கா கண்டதையும் கண்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு நீங்க உண்மை நம்பிட்டு என்கிட்ட வந்து கேட்பீங்களா? உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. இத்தனை நாளா ஆஸ்பத்திரிக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. நான் எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசுறேன் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அது மட்டுமா, நீங்க எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரங்க. நீங்களே இப்படி பேசினா மத்தவங்க எப்படி பேசுவாங்க? என்னக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேச்ச என் காதுல வந்து சொல்ற மாதிரி எங்க அத்தை கிட்ட போய் சொல்லிடாதீங்க. பேசின நாக்கையும் பார்த்த கண்ணையும் இழுத்து வச்சு நறுக்கி போடுவாங்க. நான் கிளம்புறேன். அப்போ இதெல்லாம் பொய்யா? இந்த சுப்புலட்சுமியும் அவ அம்மாவும் சேர்ந்து வேண்டாத வேலையை பண்ணி வச்சிருக்காளுன்னு நினைக்கிறேன். நான் கூட புரியாம இந்த பொண்ணுகிட்ட கேட்டனே. இப்ப போய் வடிவக்கட்ட சொல்லிடுவாளே. யாத்தே நம்மள உண்டு இல்ல நாக்கிடுவா. உடனே போய் வடிவக்காவை பார்க்கணும். நீ என்னல முழிச்சுக்கிட்டு இருக்க? வா.